எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம சொசைட்டியில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய படமாக இருக்கட்டும், இல்லை நிறைய சயின்டிஸ்டில் சொல்லியிருப்பாங்க 2025 வந்து நம்ம வந்து பறக்கிற காரு, புது புது இன்வென்ஷன்லாம் பண்ணி ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம்லாம் சொன்னாங்க. பறக்கிற காரு வரல, ஓகே, எல்லாருமே லக்ஸூரியஸ் வாழ்கிறாங்கன்னா கிடையாது. ஆனால் இன்னுமே அந்த காலத்துலேருந்து இப்போ முடியும் இந்த கேஸ்ட் பிரச்சனை, ரிலீஜியஸ் பிரச்சனை இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நம்ம முன்னேற்ற இப்போ இந்த தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், ரொம்ப டெவலப் ஆகாத மெயின் ரீசன் வந்து ஒன்று இதுதான். இதில் இந்த 2 மாதத்துக்கு நம்ம ஒரு கேஸ் பார்த்துருப்போமே தமிழ்நாடு நம்ம இடத்துலையே. இந்த மேல் ஜாதி காரத்துலேருந்து ஒரு தம்பி பையன் வந்து கீழே இருக்கிற ஒரு ஆள் வந்து அவன் அக்காவை லவ் பண்ணுறனால வெட்டிட்டான் அப்படின்ட்டு ரோட்லேயேன்ட்டு. இதுக்கு வந்து நான் என்ன நினச்சேன்னா, சரி நிறைய பேர் அந்த வெட்டுறவரை போட்டு துவம்சம் பண்ண போகிறாங்க, திட்ட போகிறாங்க, இல்லை சுட்டுங்கலாம் சொல்லுவாங்கலாம் நினச்சேன். கீழே கமெண்ட்ஸில் வந்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு, நம்ம சொசைட்டி இன்னும் இவ்வளோ மோசமாக இருக்கான்ட்டு. கீழே கமெண்ட்ஸில் வந்து அந்த வெட்டின தம்பிக்கு வந்து கரெக்டு தான், எப்படி ஒரு பெரிய ஜாதிக்காரன் கீழே இருக்கிற ஜாதிக்கு லவ் பண்ணும்போது எப்படி ஒத்துக்குமா, இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய ஜாதிக்காரனும் சின்ன ஜாதிக்காரன் இருந்தாலும் வெட்டணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் மூளை இருக்க இல்லையாடா? இதில் நான் மெயினாக இன்னொரு ரேண்டமான ரீல்ஸில் சும்மா பார்த்தேன். இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து கேஸ்ட்டுக்கு எதிராக ரொம்ப பேசினார் வந்து நம்ம பெரியார்னு வச்சுக்கலாம். அது வந்து கேஸ்ட் வேண்டாம், மேலே கீழே வேண்டாம், எல்லோரும் சமம் தான் சொல்ல வந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு ரீலு கீழே கமெண்ட்ஸில் ஏதோ ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்காரனா இல்லை அந்த தெலுங்கு சைட்லேருந்து போட்டானான்னு தெரில, த மேன் ஹூ சேஞ்ச் த தமிழ்நாடு இஸ் ஃப்ரம் மை கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் கீழே சண்டை வருது, ஏன் கேஸ்ட்டு உன் கேஸ்ட்டுன்ட்டு. என்ன இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கே 2025 10,025 வந்தாலுமே தமிழ்நாடு வந்து தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும் பொழைக்க முடியாது. ரெண்டாவது பார்க்க போகிறது, இப்போ இந்த உமன்ஸ்க்குலாம் நிறைய ஹராஸ்மெண்ட் கேஸ் நடக்குதுல்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சொன்ன மாதிரி தான் இந்த ஜாதி மதம்லாம் வருஷம் போக போக கம்மியாகுன்னு பார்த்தா ஏறிட்டே போகுது. அதே மாதிரி தான் உமன் ஹராஸ்மெண்ட்டும் போக போக ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது. இப்போ ரீசெண்டாக நம்ம கோயம்புத்தூர்லேயும் இப்போ ஒரு கேஸ் ஆகிருக்கு, சில 3-4 நாய்ங்க சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்கு. அது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ வந்து இங்கேயுமே அதே பிரச்சனை தான். இப்போ நம்ம கமெண்ட்ஸ் எடுத்து பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் நிறைய இந்த கொஞ்சம் கேஸ்ட் ரீதியாக இல்லை ரொம்ப ஆண் தான் கெத்து அந்த மாதிரி மேல் டாமினேஷன் இருக்கிற சில பேர்லாம் வந்து என்ன சொல்லுவானுங்கன்னா, ஏன் 10-10:30 மேலே அந்த பொண்ணு தனியாகவோ இல்லை யார் கூடயோ போகுது, ஏன்னா ஏன் இவ்வளோ இந்த காடு மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகுது, அங்கெல்லாம் போனால் தப்பு நடக்கதா போகுதுன்ட்டு. ஆனால் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்ட்டான கண்ட்ரி. நம்மளுக்கு வேண்டியவங்கள நம்ம எலெக்ஷன் பண்ணுறோம், நம்மளுக்கு வேண்டிய ரூல்ஸ் தனியாக இருக்குது. இருக்கிற இடத்துக்கு யார் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய்க்கலாம் தான் ரூல்ஸ் இருக்குது. இவனுங்க வந்து 10 மணிக்கு மேலே உமன் வந்து வெளியே போகக்கூடாது, இல்லைனா வந்து பசங்க கூட சுற்றக்கூடாது, பொண்ணுங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்ம சொசைட்டி வந்து இதே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிற சொல்கிற ப்ரெஷரும் இவனுங்க தான். அப்புறம் வந்து பசங்கிட்ட பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாது சொல்கிறவனும் இவனுங்க தான். இது என்னன்னே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இதில் மெயினாக என்னென்னா, அந்த 3 பேர் சேர்ந்து பண்ணதுக்கு வந்து சொல்கிறானுங்க பாரு, அந்த பொண்ணு வந்து 10 மணிக்கு மேலே போகாமல் இருந்தால் எதுவும் ஆயிருக்காது அப்படி இப்படிலாம் சொல்கிறானுங்க. இங்கே நிறைய கேசஸ்ஸு பஸ்ஸில் போகும்போது நடக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே நடக்குது. இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த விக்டிமை குறை சொல்கிறத விட்டுட்டு எப்படி கரெக்டாக கேர்ள்ஸை பார்க்கணும், எப்படி கரெக்டாக கேர்ள்ஸை டச் பண்ணணுன்ட்டு நம்ம நிறைய பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது இந்த தப்பானவனுங்களை திட்டாமல் இந்த பிரச்சனையில் அடி வாங்கியோ இல்லை பிரச்சனையில் நிறைய சேதானம் ஆனவங்களோ அவங்கள போட்டு திட்டுறது அடிக்கிறது, இது என்னென்னு யூஸும் இல்லை. இப்போ நம்ம இந்த இந்தியா கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிருக்குல்ல, எல்லோரும் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருப்பானுங்க. ரீல்ஸில் வந்து ஐயோ இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க கிரிக்கெட்டில் அப்படி இப்படிலாம் பண்ணியிருப்பானுங்க. இதே ஆட்கள் தான் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த கிரிக்கெட்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது, சமைக்கிறதா போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. இவளுங்க வேறு இன்ஸ்டாகிராமில் பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்காளுங்க, ஒரு கப்பு ஜெயிக்கிற வக்கில்னு சொன்னவனுங்களும் இவனுங்க தான். விராட் கோலி தோனி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இவங்களுக்கு சம்பளமாக தரேன்னு சொல்கிற ஆட்களும் இவனுங்க தான். இவனை வந்து கரெக்டாக அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்டை மாற்றிக்கிறானுங்க. இது என்ன தான் பிரச்சனைன்னு தெரில. ஆனால் வந்து உண்மையை சொன்னால் இப்போ இருக்கிற நிலமையில வந்து கேர்ள்ஸுன்ட்டு இல்லை, பாய்ஸுக்குமே நிறைய பிரச்சனைகள் நடக்குது நைட் டைமில் போகும்போது. அதனால் நம்ம கொஞ்சம் பத்திரமா இருந்துக்க வேண்டியதான். அதே சமயம் சொசைட்டி இந்த விதத்துலையும் நிறைய மாற வேண்டியது இருக்குது. 3வது வந்து இந்த ட்ரக்ஸு, இந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் அதெல்லாம் பார்த்துடலாமா. இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், மேக்ஸிமம் இருக்கிற நிறைய ஸ்டேட்டு இதில் வர காசை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரேடியாக ஷட் டவுனும் பண்ண முடியாது. அதனால் இந்த ஆட்சிக்காரனுங்க வர முடியுமே, நாங்கள் அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு கடைசியில் க்ளோஸ் பண்ணாமல் அதிகம் தான் படுத்துவானுங்க. ஏன்னா அதில் தான் நிறைய சம்பாதிக்க முடியும்ன்ட்டு. இப்போது நார்மலாக ஒரு மனுஷன் கோவத்துலையோ சோகத்துலையோ இருக்கான்னு வைங்க, ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்தால் போதும். இப்போ நம்ம மூவிஸாக இருக்கட்டும், ஏன்னா மூவிஸ் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிறத கொஞ்சம் அப்படியுமே சினிமாவாக எடுப்பாங்க. இப்போ நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், அந்த எது எனக்கு கோவப்படுத்துதோ அதை லைட்டாக சொன்னாலே எனக்கு ட்ரிகர் பாயிண்டில் அப்படி ஏதாச்சும் பண்ணி
யாராச்சும் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இப்படி சப்பு சப்புன்னு அரைஞ்சிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுவோம். நம்ம கான்ஷியஸாக இருக்கும் போதே, ஒரு சில எமோஷன் அதிகமாக இருக்கும் போது. இதே அன்கான்ஷியஸாக இருக்கும் போது இந்த இந்த பேர் என்ன, தம் அடிக்கும் போதாக இருக்கட்டும், சரக்கு அடிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு மேலேயும் போகும்போது அது ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு அந்த வலியோ கோவமோ இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாம் அடிக்க அடிக்க வந்து எனக்கு சோகம் கம்மியாகும், டிப்ரெஷன் கம்மியாகும்ட்டு. அதெல்லாம் இல்லை. டிப்ரெஷன் அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். இன்னொரு பிரச்சனை அடிக்ஷன் இருக்குல்ல, அது அதிகமாகிட்டே போகும். இதனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம், சொசைட்டியாகவும் கஷ்டம். இப்போ நிறைய கேசஸ் நடக்குதுல்ல, இந்த தப்பான கேஸு, திருடுறதா இருக்கட்டும், வெட்டுறதா இருக்கட்டும், இந்த கேர்ள்ஸ் கேஸாக இருக்கட்டும், எந்த கேஸாக இருந்தாலுமே கான்ஷியஸாக நடக்கிறத விட அன்கான்ஷியஸாகவும் நிறைய பேர் பண்ணுறானுங்க. அது என்ன பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமலேயும் சில பைத்தியங்கள் சுற்றிட்டு இருக்கு. என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, போதை இழுக்கிறதுலாம் மாசு, எல்லாத்துலேயும் நான் கெத்து காமிக்கலான்னு நினைக்கிறாங்க. இருக்கிறதுலே வேஸ்ட்டு. முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ நார்மலாக அடிக்கிறதே தப்பு. இதில் என்னென்னா 2 ஹோலியான பிளேசஸ் நம்ம மெயினாக சொல்லுவோம். இப்போது டெம்பிள்ஸ், இந்த சாமி கும்பிட்ற இடம், எந்த ரிலீஜன் எந்த இதாக இருக்கட்டும், நம்ம சாமியை ரொம்ப ரிலீஜியஸ் பிளேஸாக பார்ப்போம், ரொம்ப ஹோலி பிளேஸாக பார்ப்போம். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு எஜுகேஷன், நம்மளை மூளை வளர்க்குற எஜுகேஷனில் இருக்கிற ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், அங்கேயும் நம்ம வந்து அது ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ், இல்லை ஒரு நல்ல ஹோலி பிளேஸாக தான் நம்ம பார்ப்போம். நான் நிறைய கோயிலுக்கு போயிட்டேன். நிறைய பேர் இந்த மாலை போட்டு நல்ல மாதிரி நடிக்கிறானுங்க. அந்த ஒரு மாதம் மாலை போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப தண்ணி அடிக்கிறவன் இருப்பான். அந்த மாலை போட்டு அடுத்த நாள் மாலை போட்டு அந்த டே முடியல, அதுக்கு அடுத்த நாளும் மறுபடியும் சரக்கு அடிக்கிறவனா இருக்கான். அந்த ஒரு மாதம் மட்டும் கண்ட்ரோலாக இருந்து என்ன நல்லது நடக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த கோயில் ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தோன்னு வைங்க, நீட்டாக இருக்காது, கவர்மெண்ட்டும் கொஞ்சம் பார்த்துன்னு வைங்க, எல்லா இடமும் பார்த்தா ஃபுல் பாட்டிலும் இந்த சிகரெட் பாக்ஸாக தான் இருக்கும். அப்போ நீ எதுக்கு அந்த ஒரு மாதம் மாலை போடுற? அந்த ஒரு நாள் ஒரு நாள் தாண்ட முடியும்னா நீ வேஸ்ட்டு. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜஸில் சின்ன வயசுலேருந்தே எப்படி இந்த கேஸ்ட் வச்சோ மதத்தை வச்சோ திணிக்கிறானுங்களோ அதே மாதிரி தான். இப்போது ரொம்ப ஸ்கூல் படிக்கிற ரொம்ப சின்ன பசங்களே வந்து கடையில் வாங்குறானுங்க, அவனுங்களுக்கு காசு கொடுத்தானே தந்துடுறானுங்க. அதெல்லாம் என்னன்னு தெரியல. அது போக போக இப்போ பெருசாக தான் ஆகிட்டுருக்கு. இந்தியாவாக இருக்கட்டும், வேர்ல்ட்லேயே இருக்கட்டும், கேன்சருக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங்கோட பேசிவ் ஸ்மோக்கிங் தான். அதாவது பக்கத்துலேயே யாராச்சும் ஸ்மோக் பண்ணுற நம்ம இழுத்துக்கிட்டால் நம்மளுக்கு கேன்சர் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்கூல் காலேஜஸில் இருக்கிற அந்த மாதிரி இடத்துலையுமே ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட்டான இடம் இருக்குன்னா அங்கே ட்ரக்ஸ் யூஸு, இந்த சிகரெட்லாம் நிறைய யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு பட்டாணி அளவு இல்லைனா வந்து ஒரு சோயாபீன் அளவுக்கு மூளை இருக்கிறவன் இருந்தான்னா சரி நான் தான் கெட்டு போகிறேன், நம்ம கொஞ்சம் தள்ளி போய் பண்ணலான்லாம் இல்லை. நான் கெட்டு போகிறேன்னா நீயும் சேர்ந்து கெட்டு போன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து இந்த சொன்னால இந்த அத்தாரிட்டி, நம்ம ஏதாச்சும் பிரச்சனைனா போலீஸ்கிட்ட தான் போவோம். ஆனால் இப்போ போலீஸு இந்த பொலிட்டீஷியன்ஸே பிரச்சனையாக இருந்தால் நம்ம எங்கே போகிறது? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து நேர்மை, நியாயம், உண்மையை விட யார்கிட்ட அதிக டப்பு பணம் இருக்கோ அவங்கக்கிட்ட தான் நேர்மை, நியாயம் எல்லாம் அந்த சைடு போயிடும். இப்போ ஒரு பெரிய பணக்காரர் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுறான்னு வைங்க, மேக்ஸிமம் ஒரு 2 நாள் ஜெயிலில் இருப்பான், 3ஆவது நாள் பெயில் வாங்கிட்டு வந்துடுவான். இல்லைன்னா ஜெயிலுக்கே போகாமல் தப்பே பண்ணல, இன்னொருத்தர் தப்பு பண்ணான்னு ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. இதே இன்னொரு கொஞ்சம் காசு இல்லாதவன் கஷ்டப்படுறவனா இருக்கான்னு நீங்கள், தப்பு பண்ணாலும் பனிஷ்மெண்ட்டு, தப்பு பண்ணினாலும் அவனை வந்தால் தப்பு செஞ்சான்னு சொல்லி ஏதோ பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுத்து உனக்கு சுட்டுறதா இருக்கட்டும், இன்னும் அடிச்சே சாவடிச்சிட்றானுங்க. அதெல்லாம் இருக்குது. அதான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போலீஸ்கிட்டையும் இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் பெரிய ஆட்கள் இந்த அத்தாரிட்டி வச்சுருப்பாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறவங்கிட்டே நம்மளால் உண்மையாக எதுவும் சொல்ல முடியல, இல்லைன்னா அவனுங்க அதையே ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்குவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது சொசைட்டியில். இன்னொன்று வந்து இப்போ நம்ம பாலிட்டிக்ஸ் இந்த கட்சி அந்த கட்சின்ட்டுல எதுவும் இல்லை. இப்போ சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லி கேர்ள்ஸ் ஓட்டு, இந்த நல்ல ஒய்ஃபோட ஓட்டுக்கெலாம் வாங்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பண்ணுறாங்களா? இல்லை. அதே மாதிரி தான் ஒரு இதுக்குமே ஒரு 20-30 சொல்லிடுறாங்க பண்ணிடுறோன்ட்டு. அதில் ஒரு பாதி பண்ணால் கூட நாட்டுக்கு நல்லது தான். ஆனால் அதில் ஒரு 2-3 மட்டும் பண்ணிவிட்டு, அது எப்படின்னா 5 வருஷம் டைமிங்கில் 3.5 வருஷம் சும்மா இருப்பாங்க. கடைசி 1.5 வருஷம் மட்டும் அந்த 2-3 விஷயத்த பண்ணி அதுக்கடுத்த வருஷம் ஓட்டு வாங்கறதுக்காக பண்ணுறாங்க. கொஞ்சம் பொறுப்போடு பண்ணுங்கப்பா. நீங்கள் வந்து நல்ல மேக்ஸிமம் இருக்கிற எல்லா கட்சியுமே உங்களுக்கு அடுத்து ஒரு 4-5 ஜென்ரேஷனுக்கு சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க, நல்லாவே தெரியும். கொஞ்சமாச்சு எங்களை மாதிரி ஆட்களுக்கு செஞ்சீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா தேவையில்லாமல் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஃபீமேலுக்குலாம் நடக்கிற பிரச்சனையை பற்றி பார்த்துட்டோம். அதில் வந்து சில மேல்ஸும் அஃபெக்ட் ஆகிறாங்க, அது அவங்களுக்கும் ஜஸ்டிஸ் வேணும், அது பார்த்துக்கலாம். அதில் மெயினாக சொல்லணும்னா இந்த காசு இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா பழகிட்டு கடைசியாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அலுமினி வாங்க சில கேசஸும் இருக்குது. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் சில கேசஸ் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தா இப்போ இந்த ஃபெமினிஸ்ட்னு சொல்லி சில பேர் வந்து தப்பு பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஃபெமினிஸ்ட்டுக்கு மீனிங்கே வந்து பசங்களும் பொண்ணுங்களும் ஈக்குவலாக நடத்தப்படணுன்ட்டு. அது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து படிக்கிறதுக்குன்னா ஓகே, வேலைக்கு போகிறது ஓகே, இந்த லேட் நைட்டில் வந்து கரெக்டாக இந்த எல்லா இடத்துக்கும் போய்க்கலான்னு சொல்கிற மாதிரி விஷயம்லாம் ஓகே.
இந்த மாதிரி விஷயத்துக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன், நானும் பேச ஆசைப்படுவேன். நான் வந்து ஃபெமினிஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தால். ஆனால் இப்போ ஃபெமினிஸ்ட்டுன்ட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்க தம் அடிக்கலாம், பொண்ணுங்க தம் அடிக்கக்கூடாதா, பசங்க ட்ரக்ஸ் அடிக்கலாம், கேர்ள்ஸ் ட்ரக்ஸ் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான இடத்துக்கு இந்த ஃபெமினிசம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கிராஃப் படி பார்த்தாலே உமன்ஸ் எப்பவுமே மென்னை விட அதிக வருஷம் வாழ்வாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து சில இடத்துல மென்ஸ் வந்து அதிக ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து 10ல் ஒரு ஆள் வந்து அதனால் பாய்ஸ் சாவறாங்க. ஆனால் மேக்ஸிமமான பாய்ஸ் இந்த மேல் வந்து எதுக்கு சாவறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனால், இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பாடியில் ப்ராப்ளம் வரனால தான் இப்படி இறந்துட்டு இருக்காங்க. இப்போது ஃபீமேலும் அந்த பக்கம் போயிட்டு இருக்கான்னு நீங்கள், இவங்களோட அந்த லைஃப் ஸ்பேனும் கம்மியாகிட்டே தான் போகும். அப்புறம் கடைசியில் பேலன்ஸ் இருந்து ஒரு யூஸும் இல்லை. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பையன், பொண்ணு, ஒரு குழந்தை, வயசானவங்க யார் அந்த தப்பான ட்ரக்ஸோ இல்லை ஸ்மோக்கிங்கோ பண்ணாங்களோ தப்பு தான். நம்ம எதுக்கு அந்த தப்பான சைடு ரொம்ப எனக்கு வேணும்னு போகிறாங்கன்னு தெரியல. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கெட்ட விஷயம் எப்பவுமே க்ளோரிஃபை ஆகும், நல்ல விஷயம் எப்பவுமே அந்த க்ளோரிஃபைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கும். கடைசியாக ஃபைனலாக என்ன பாயிண்ட்னா, இந்த சோஷியல் மீடியா அதான் சொன்ன பாருங்க, நம்ம எல்லா விஷயத்தையுமே எப்படி கெட்டதாக யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி இந்த யூடியூப் ஆடெல்லாம் வச்சு பிரச்சனை பண்ணுவோம்ல, அதிலேயே சொன்னது வந்து இந்த மார்ஃபிங் கேசஸ்ஸு, அது இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது. அப்புறம் என்ன பிரச்சனை, இந்த கேஸ்ட் விஷயம் சொன்னோன்னா, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, யூடியூபு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அதை வச்சு தனி சேனல் இருக்குது, தனி இடம் இருக்குது. அப்புறம் பார்த்தா அது பேர் என்ன, தனியாக கமெண்ட் செக்ஷனில் போட்டு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, அது ஒன்று. ரெண்டாவது இந்த கேர்ள்ஸ் விஷயம் பார்த்தோமா, கேர்ள்ஸை வந்து அப்படியே கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும் அப்படியே செக்ஷுவலாக பார்க்குற கமெண்ட் செக்ஷனே அக்கௌண்ட்டு நிறைய பார்த்தாச்சா. 2. மூணாவது என்ன பார்த்தோம், இந்த ஃபெமினிஸ்ட் தப்பாக பண்ணுறது, அதையும் சில பேர் எடுத்து போடுவானுங்க, அதுவும் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தா இப்போ விஜய், அஜித், ரஜினி, கமல், ரோஹித் சர்மா, விராட் கோலி, தோனி, அந்த பிரச்சனைகளும் நிறையா இருக்குது. செலிப்ரிட்டிஸில் சில பேர் கெத்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அது என்ன பிரச்சனை, நீ என்னை திட்டுறியா நான் உன்னை திட்டுறேனான்னு சொல்கிறதே தப்பு. கண்டுபிடிக்கி அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி குடும்பத்தையே இழுக்கிறாங்க. தோனி, விராட் கோலியே இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீ 10 ரன் அடி, நான் 15 ரன் அடிக்கிறேன், இந்தியா ஜெயிக்கணும்னு நினைப்பானுங்க. இவனுங்க அப்படி இல்லை, அடிச்சுக்கிட்டு சண்டை மூட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல தான் ஆரம்பிக்கும். அது கடைசியில் வந்து ஈஸியாக நம்மளை டிவைட் பண்ணிவிட்டு உள்ளே இன்னொருத்தன் வந்து தம்பி வந்தால் காலமுக்கு, நீ வந்து கையமுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிமையாக்கிடுவானுங்க ஒரு செகண்டில். அதெல்லாம் இனிமே புரியாமல் சுற்றிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ட்ரக்ஸ் யூஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை, தனியாகவே அக்கௌண்ட் வச்சு வித்துட்டு இருக்கானுங்க. அது ஆன்லைன்லேயே நம்ம சில அதை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்புறம் போலீஸ் அடாவடி, இந்த பொலிட்டீஷியன் செய்கிற பிரச்சனைகள் நம்ம வந்து நேர்லேயே பார்க்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, சோஷியல் மீடியா வந்து ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, பரவாயில்ல. நியூஸ் சேனல், நியூஸ் பேப்பர்லாம் வந்து ஒரு மாஸ் மீடியா, அதுக்கு மீனிங்கே என்னென்னா ஒரே விதமான நியூஸ் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகணும்னு சொல்லி தான் வச்சுருக்கானுங்க, நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும். இதில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை, நியூஸ் பேப்பர் கம்பெனி, அந்த கம்பெனியாக இருக்கட்டும், நியூஸ் சேனல் வச்சுருக்கிறவனா இருக்கட்டும், எல்லாமே ஒரு விதமான பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாகவே வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க சொந்தக்காரங்க வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இரட்டை இலைக்கு வந்து இந்த ஜெயா டிவி அப்படியே இருக்குது. நம்ம சன் டிவி, நம்ம வந்து டிஎம்கேக்கு வந்து 2 இருக்குது. சன் நியூஸும் தனியாக சொந்தக்காரங்க ஆட்கள் தான், அப்புறம் தனியாக கலைஞர் நியூஸ்னே தனியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு ஆள் வச்சுருக்காங்க. இப்போ நிறைய நியூஸ் சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கட்சிக்கு மட்டும் சாதகமான நியூஸ் போடுறது, அடுத்த கட்சிக்காக ஆப்போசிட்டாக போடுறது, அதுலேயுமே ஒரு ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் இல்லை. இதனாலே நிறைய பேர் ஏமாந்திட்டு இருக்காங்க, நம்மளும் ஏமாந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, தப்பான விஷயம்லாம் க்ளோரிஃபை பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வாழ பார்க்கலாம். லைக், ஷேரு எல்லா வீடியோவும் கேட்பேன், இல்லை வேணா போடுங்க, இல்லை வேண்டாம். ஓகே, பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் ஃபன்னாக போட பார்க்குறேன்.